எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கோல்ட் அட் 10 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து ஒரு தங்க புதையலை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 7 அடி வரைக்கும் தோன்றாரு, இல்லை 8 அடி வரைக்கும் தோன்றாரு. அதுக்கப்புறம் அங்கே தங்கம் கிடைக்கல அப்படின்னோடனே கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் இன்னொருத்தர் அந்த வழியாக போனவர் அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 2 ஃபீட்டை தோண்டி தங்கத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதை வந்து நம்ம சினிமாலலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது உண்மையான கதையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ஒரு உண்மையான கதை தான். டர்பி அப்படின்றவரும் அவருடைய மாமாவும் சேர்ந்து ஒரு ஒரு மைண்டில் போயிட்டு கோல்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்களால கிடைக்கல அப்படின்னோடனே அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எந்த மிஷினை வச்சு அவங்க தோண்டி எடுத்தாங்களோ அதை வந்து ஒருத்தருக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அவர் வாங்கினவர் வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இந்த இடத்துல உண்மையிலேயே தங்கம் இருக்குதான்னு சில மைனிங் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டுட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. அங்கே வந்து ஆமாம் இங்கே தங்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து 2 அடி எக்ஸ்ட்ராவாக 3 அடி எக்ஸ்ட்ராவாக தோன்றாரு. அவருக்கு தங்கம் கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. இது எல்லாமே ஒரு 80 வருஷத்துக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த டர்பி அப்படின்றவர் இங்கே தோண்டிட்டு கிடைக்கலன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. இன்னொருத்தர் வந்து வெறும் 2 ஃபீட் எக்ஸ்ட்ராவாக தோண்டிட்டு தங்கம் கிடைக்குது அப்படின்ட்டு. இது வந்து அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. இவ்வளவு முயற்சி செஞ்ச நாம இன்னும் கொஞ்சம் ஏன் முயற்சி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருந்துறாரு. அதுக்கப்புறமா அவர் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல போய் ஜாயின் பண்ணுறாரு வேற ஒரு கம்பெனியில். இங்கே அவர் பண்ண மிஸ்டேக்கை அவருடைய வேலையில் பண்ணக்கூடாதுன்னு மிகவும் குறிக்கோளாக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை அவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் நிறைய இன்சூரன்ஸை வந்து விற்று பல மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கோல்டு 10 ஃபீட் கதை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவர் பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச வேலையில் இன்னும் எங்கேயுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் அவர் வந்து நிறைய சேல் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை மட்டுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குது அப்படின்றாரு. அதாவது அவருடைய மாமா வந்து ஒரு பெரிய மில் வச்சுருந்துருக்கிறாரு. அந்த மில்க்கு வந்து எப்பயாச்சும் இவர் ஈவினிங்கில் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாராம். அப்போ வந்து அவங்க மாமா வந்து அந்த 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்தோன்னா அவர் இவங்க எல்லாம் ஒரு வெள்ளைக்கார ஃபேமிலி. அவங்க வந்து அந்த மாமா வந்து மிகவும் கோவக்காரரு. அந்த மில்லில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்களாம். அவங்ககிட்டலாம் ரொம்ப கராராக நடந்துப்பாராம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஈவினிங் வந்து அந்த மில்லில் போயிட்டு அவருக்கு ஏதோ ஒரு சாக்கு மூட்டையில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பெரிய கதவு திறக்கிற ஒரு சத்தம் கேட்டு தான் அப்புறம் அந்த கதவை திறந்த ஒரு சின்ன குழந்தை, அதாவது ஒரு 4-5 வயசு இருக்கிற குழந்தை உள்ளே வருது. உள்ளே வந்தவொடனே அவர் வந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு. அவர் யாருன்னா இவங்க மில்லில் வேலை பார்க்குறவருடைய குழந்தை. இந்நேரத்துக்கு ஏன் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் அம்மா வந்து 50 சென்ட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அந்த டர்பின்றவரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிது. இவர் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவன் மாமா. மற்ற வேலையை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே நிற்கிது. இப்போ நீ கிளம்புறியா இல்லையான்னு கேட்குறாரு. அப்பயும் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேயே நிற்கிது. 3வது வாட்டி பார்த்துட்டு இப்போ நீ போறியா இல்லைன்னா நான் வேற ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அந்த குழந்தை வந்து ஒரு குரலை உயர்த்தி எனக்கு நீ 50 சென்ட்டை கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்து அவருக்கு மிகவும் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட யாருமே வந்து பெரியவங்களே அடல்ட்ஸே அவங்க பேரண்ட்ஸே அவ்வளோ தைரியமாக அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இதை பார்க்கும்போது இந்த டர்பி அப்படின்றவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு தைரியம் வருது அப்படின்ட்டு. அதை பார்த்து அவங்க மாமாவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, 50 சென்ட்ஸை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்றாரு. அந்த குழந்தை போனதுக்கு அப்புறமா அது ஒரு பார்வை அவரை பார்த்து முறைச்சிட்டு போகுது. அதுவும் இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த டர்பின்றவருக்கு. ஏன்னா அவர்கிட்ட யாருமே இவ்வளோ தைரியமாக பேசவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை போயிடுது. இவங்க மாமா வந்து ஒரு மாதிரி ஷாக்ல அப்படியே நிற்கிறாரு. இந்த இன்சிடெண்ட் வந்து இவர் மனசுல வந்து ரொம்ப ஆழமாக பதியறதா சொல்றாரு. ஸோ இவர் இந்த ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கோல்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த குழந்தையுடைய அந்த ஸ்டபனான
அந்த மோட்டிவேஷன் இல்லை எனக்கு இந்த அப்ஜெக்டிவ் எனக்கு 50 சென்ட்ஸ் இருந்தால் தான் போவேன்ற அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மனதில் பதியறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பெல்லாம் வந்து இவர் இன்சூரன்ஸை போய் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 10ல் 9 பேர் நோ தான் சொல்லுவாங்களாம். அந்த நோ சொல்கிற எல்லாருக்குமே இவர் செல் பண்ணுவாராம். யாராவது நோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை தான் இவர் கண் முன்னாடி வந்து நிற்குமா. நீ வந்து என்னுடைய வேலை வந்து இதை உங்ககிட்ட விற்கிறது, நான் அதை விற்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்ற மாதிரி இவர்கிட்ட எஸ்ன்னு சொன்னவங்களை விட நோன்னு சொல்கிறவங்க கிட்ட தான் இவர் வந்து அதிகமாக சேல் பண்ணதா சொல்கிறாரு இன்சூரன்ஸை. அதனால தான் ஒரு யூஎஸ்லேயே வந்து டாப் $1 மில்லியன் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பழக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹேபிட் ஆஃப் குவிட்டிங். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம், அந்த விஷயம் வந்து பாதியில் போகும்போதே நமக்கு பெருசாக பலன் இல்லைன்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறமா வந்து அதை விட்டுடுவோம். அது ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரீடிங்காக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். அதை குவிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கதையை வந்து சொல்லுவாங்க. அது இது ஒரு உண்மை கதையும் கூட. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு டைம் இருக்கும்போது சொல்லுங்கள். இப்போ இந்த கதையை வந்து நான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் நெப்போலியன் ஹில் அப்படின்ற புக்கில் இருந்து படித்தது தான். இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான புக்கு. எல்லாருக்குமே இந்த புக்கை தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது தமிழாக்கத்துடைய புத்தகம் பேரையும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.